எல்லோருக்கும் வணக்கம். நான் தீபக். இந்த வீடியோல வந்து ஒரு அடிப்படை பிரெஞ்சு உரையாடல் வந்து நீங்கள் என்னோட பேசப் போறீங்க. வாங்கள் தமிழில் பிரெஞ்சு கற்போம். இந்த வீடியோல பார்த்து கொண்டீங்கன்றால், நான் வந்து இந்த உரையாடலை வந்து நான் சிவப்புல இருக்கிறத நான் வாசிப்பேன். நீலத்தில இருக்கிறத நீங்கள் எனக்கு வாசிச்சு சொல்லப் போறீங்க. ஓகே. அது மூலம் நாங்கள் இந்த உரையாடலை அமைக்கப் போறோம். அப்ப சிவப்புல இருக்கிறது நான், நீலத்தில இருக்கிறது நீங்கள். ஓகே. C'est parti. அந்த முழு உரையாடலை நான் வாசிக்கிறேன். அதை முதல்ல பார்ப்போம். Bonjour, comment ça va? Ça va et toi? Ça va bien, merci. Comment tu t'appelles? Je m'appelle Deepak. Et toi? Moi, c'est... இதில் வந்து உங்களுடைய பெயரை வந்து நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். Enchanté. Je peux te poser une question? Oui, bien sûr. Qu'est-ce que tu aimes faire le week-end? J'aime apprendre le français et lire. Et toi? Moi, j'aime me reposer et sortir avec mes amis. Salut, à la prochaine. Au revoir, merci. ஓகே, இப்போ நாங்கள் இந்த உரையாடலின் அர்த்தத்தை பார்ப்போம். ஓகே, முதல் வந்து Bonjour, comment ça va? என்றால் வணக்கம், நீ எப்படி இருக்கிறாய்? அடுத்தது Ça va et toi? என்றால் நான் நலமாக இருக்கிறேன் மற்றும் நீ, அதுக்கு தான் et toi என்று நான் சொல்கிறேன். Ça va bien, merci. நான் நலமாக இருக்கிறேன், நன்றி. Comment tu t'appelles? Comment tu t'appelles? என்றால் உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்கிறான். அதற்கு Je m'appelle Deepak. Et toi? என்னுடைய பெயர் தீபக் மற்றும் நீ? Moi c'est... இதில் வந்து உங்களுடைய பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். குமார், சீலன், துசி, உங்களுடைய பெயரை நீங்கள் இதில் போட்டுக்கொள்ளலாம். அடுத்து Enchanté. Je peux te poser une question. Enchanté. Je peux te poser une question. Okay. Enchanté என்றால் உன்னை சந்தித்த மகிழ்ச்சி. நான் உன்னை ஒரு கேள்வி கேட்கலாமா? Je peux என்றால் என்னால் முடியும். அப்ப je peux te poser une question. நான் வந்து ஒரு கேள்வி கேட்க முடியுமா உன்னிடம்? Je peux te poser une question. Oui, bien sûr. Oui, bien sûr என்றால் ஆம் நிச்சயமாக. ஆங்கிலத்தில் yes of course என்று சொல்ற மாதிரி oui, bien sûr. Qu'est-ce que tu aimes faire le week-end? Qu'est-ce que tu aimes faire le week-end? ஓகே, இந்த கெஸ்கு என்று பார்த்து கொண்டீங்கன்னா அது என்ன என்ற அர்த்தத்தை குறிக்கும். கெஸ்கு என்றால் என்ன. Tu aimes. Tu aimes என்றால் உனக்கு விருப்பம். Tu aimes faire உனக்கு செய்ய விருப்பம். Le weekend என்றால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வார இறுதி. அப்போ qu'est-ce que tu aimes faire le weekend? உனக்கு வார இறுதியில் என்ன செய்ய விருப்பம்? J'aime apprendre le français et lire. Et toi? J'aime என்றால் எனக்கு விருப்பம். Apprendre என்றால் கற்றுக்கொள்ளுதல். Le français எனக்கு பிரெஞ்சு மொழியை கற்றுக்கொள்ள பிடிக்கும். Et lire மற்றும் வாசித்தல், இந்த மாதிரி வாசித்தல் பிடிக்கும். ஓகே, j'aime apprendre le français et lire. Et toi மற்றும் நீ? Moi, j'aime me reposer et sortir avec mes amis. எனக்கு வந்து ஓய்வெடுக்க விருப்பம் மற்றும் நண்பர்களுடன் வெளியே செல்ல பிடிக்கும். ஓகே, அது எனக்கு moi. Voilà. வசனத்தை முடிக்கல. Salut, à la prochaine. Salut, à la prochaine. Salut என்றால் நான் விடைபெறுகிறேன் என்றதுக்கு salut என்று சொல்லுவோம். À la prochaine என்றால் அடுத்த முறை சந்திப்போம். ஓகே, à la prochaine.
அதுக்கு அவர் பதிலளிக்கிறார் au revoir merci au revoir merci au revoir என்றால் ஆங்கிலத்தில் பாய் என்று சொல்கிற மாதிரி நாங்கள் மீண்டும் சந்திப்போம் au revoir merci bien இப்போ வந்து நான் சிவப்பில் இருக்கிறத வாசிப்பேன் நீங்கள் நீலத்தில் இருக்கிறத வாசிக்க போறீங்க très bien bonjour comment ça va ça va bien merci comment tu t'appelles moi c'est Dipak. Oui, bien sûr. J'aime apprendre le français et lire. Et toi? Salut, à la prochaine. Très bien. இப்போ வந்து பார்த்து கொண்டீங்கன்றால் இந்த உரையாடலை வந்து நான் இன்னொரு முறை முழுதாக நான் சொல்கிறேன் அதை முதல்ல இருந்து ஒருக்கா பார்ப்போம் Bonjour, comment ça va? Ça va et toi? Ça va bien, merci. Comment tu t'appelles? Je m'appelle Dipak. Et toi? Moi, c'est Silan. Enchanté. Je peux te poser une question? Oui, bien sûr. Qu'est-ce que tu aimes faire le week-end? J'aime apprendre le français et lire. Et toi? Moi, j'aime me reposer et sortir avec mes amis. Salut, à la prochaine. Au revoir, merci. Très bien. இப்போ வந்து நாங்கள் இந்த வீடியோட முடிவுக்கு வரோம் அப்போ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இந்த உரையாடலை முழுசு நான் சிவப்பில் இருக்கிறத வாசிப்பேன் நீங்கள் நீலத்தில் இருக்கிறத நீங்கள் வாசிச்சிருப்பீங்க அப்போ இதே மாதிரி நீங்கள் உங்களுடைய நெருங்கியவர்களுடன் நீங்கள் இதை மாறி நீங்கள் செய்து பார்க்கலாம் நீங்கள் வந்து நான் வாசித்த மாதிரி சிவப்பில் இருக்கிறத வாசிக்கலாம் உங்களுடைய உறவுகளை நீங்கள் நீளத்தில் இருக்கிறத வாசிக்க வைக்கலாம் இப்படி பகிர்ந்தும் நீங்கள் இந்த உரையாடல்கள் மூலம் நீங்கள் படிக்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்களுடைய கருத்துக்களை கீழே போடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்